நேற்றைய வகுப்புல வந்து திண்ணனார் பத்தி பார்த்தோம், அவரோட பக்தி திறத்தை பத்தி பார்த்தோம், சிவனை விட்டு வரமாட்டேன் அப்படின்னு சொல்லி அவர் முடிவெடுக்கிறத பத்தி பார்த்தோம். இப்ப வந்து அடுத்தது வந்து நம்ம கன்டினியூ பண்ணலாம். இப்ப வந்து அவரை பெற்றவர்கள் வர்றாங்க, திண்ணனாரை கூப்பிடுறாங்க, சிவனை விட்டு நான் வரமாட்டேன் அப்படின்னு வந்து அவர் முடிவு பண்ணிடுறாரு, வரமாட்டேன்னு சொல்லிடுறாரு. அதுக்கப்புறமா என்ன பண்றாரு அப்படின்னா, அந்த சிவனுக்கு உனக்கு பசிக்கும்ல அப்படின்னு வந்து சொல்றாரு. எப்பயுமே அதீதமான அன்பு யாருக்கிட்ட என்ன பேசுவோங்கிறத தெரியாம ஆக்கிறோம். சிவன் தான் உலகத்துக்கே உணவளிப்பவர், உலகத்தையே காப்பவர். ஆனா உனக்கு பசிக்கும்ல அப்படின்னு சொல்லி கேட்டுட்டு நம்ம உனக்கு உணவு சமைச்சிட்டு வர்றேன் அப்படின்னு சொல்லிட்டு போறாரு. இப்ப வேட்டையாடிய காட்டு பன்றியை எடுத்துட்டு போய் கீழே போய் சமைச்சு எடுத்து கொண்டு வர்றாரு. அந்த சமைச்சு எடுத்து கொண்டு வந்ததை எப்படி கொண்டு வர்றாரு அப்படின்னா, தின்னு பார்த்துட்டு கொண்டு வர்றாரு. சாப்பிட்டு பார்த்துட்டு அந்த கறி துண்டம் வந்து வெந்திருக்குதா, சுவையா இருக்கிறான்னு சொல்லி பார்த்துட்டு எது எது எல்லாம் சுவையான துண்டோ அதை மட்டும் தனியா ஒரு தொன்னையில வந்து எடுத்துக்கிறார். எப்பயுமே சாமிக்கு படைக்கக்கூடிய படையல் வந்து ரொம்ப சுத்தபத்தமா இருக்கணும், கை கூட வைக்க மாட்டாங்க, யாரையும் அனுமதிக்கவே மாட்டாங்க, குழந்தையை கூட அனுமதிக்க மாட்டாங்க. அப்படிப்பட்ட நேரத்துல ஒரு வேடர் குலத்தை சேர்ந்த ஒரு தாழ்த்தப்பட்ட ஒரு இனத்தை சேர்ந்த ஒருத்தர் வந்து சாப்பிட்டு பார்த்த ஒரு கறியை ஒரு தொன்னையில ஏந்திக்கிறாரு. அது மட்டும் இல்ல, சிவனை வந்து குளிப்பாட்டணும், அப்ப அதுக்கான நீர் தேவைப்படும் இல்லையா? அந்த நீர் எடுக்கிறதுக்கு வேற என்ன பண்றதுன்னு தெரியல, தனது வாயில வந்து எடுத்து வச்சுக்கிறாரு அந்த தண்ணி, உமிழ்நீரோடு கலந்து அந்த நீர் வந்து சிவனை குளிப்பாட்டுறதுக்குரிய நீரை வந்து தனது வாய்க்குள்ள சேர்த்து வச்சுக்கிறாரு. இன்னொரு கையில என்ன இருக்குன்னா அவரோட வில் வந்து இருக்குது. இப்ப சிவனுக்கு வந்து பூஜை பண்றதுக்கும் அலங்காரம் பண்றதுக்கும் பூக்கள் வேணும். அப்ப அந்த பூக்களுக்கு என்ன பண்றாரு அப்படின்னா, அந்த பூவை எல்லாம் பறிச்சு தனது கொண்டையில தனது தலைமுடியில வந்து சொருகிக்கிறாரு. சொருகிட்டு வேகமா வர்றாரு. சிவன் அந்த இப்ப போயிட்டு பார்த்தா அந்த சிவன் மேல வந்து நீரும் பச்சிலைகள்லாம் இருக்குது. அப்ப இந்த மாதிரி இருக்கக்கூடாது, நான் பண்ற பூஜை தான் வந்து நல்லா இருக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு தனது செருப்பு காலை வச்சு தொடக்கிறாரு. சிவன் சிலையை முழுக்க தனது செருப்பு காலால தொடக்கிறாரு. தொடச்சவர் என்ன பண்றாருன்னா, வாயில இருக்கக்கூடிய அந்த நீரை வந்து சிவன் மேல துப்பி கழுவுறாரு. கழுவி முடிச்சதுக்கு அப்புறமா அந்த பூவெல்லாம் எடுத்து சிவனுக்கு வச்சிருக்க, தனது தலையில சொருகி வச்சிருக்க பூவை எடுத்து சிவனுக்கு கொடுக்கிறாரு. கீழே படையல் படைக்கிறாரு. படையல் படைச்சிட்டு அன்றைய இரவு நேரம் ஆயிருது. அப்ப என்ன சொல்றாருன்னா, நான் உன்னை விட்டு போக மாட்டேன், ஏன்னா இந்த இரவு நேரத்துல உனக்கு ஏதாவது ஆபத்து வந்துச்சுன்னா யார் பாக்குறது, நான் தான் பார்ப்பேன் ஒண்ணு அப்படின்னு சொல்லிட்டு அந்த நேரத்துல அந்த இடத்த விட்டு அகலாம இருக்கிறாரு. மரத்து மேல ஏறி போய் உட்காந்துக்கிறாரு. ஏன்னா சிவனுக்கு எந்த விதமான ஆபத்தும் வந்துடக்கூடாதுன்னு சொல்லிட்டு, இவர் வேடர் அல்லவா, அப்ப எதை விலங்குகள் வந்தா அதை வேட்டையாடிடலாம், அதை கொண்டு போட்டுடலாம், எந்த ஆபத்தும் வந்துடக்கூடாதுன்னு சொல்லிட்டு மரத்து மேல ஏறி உட்காந்துடுறாரு. விடிஞ்சிருந்தது. இப்ப விடிஞ்சதுக்கு அப்புறமா மறுபடி வேட்டையாட போறாரு. நான் போயிட்டு இன்னைக்கு உனக்கு உணவு நான் வந்து தயாரிச்சுட்டு வர்றேன், நான் வேட்டையாட போறேன் அப்படின்னு சொல்லிட்டு அந்த இடத்த விட்டு போறாரு. வழக்கமா அது சிவனுக்கு யாரு பூஜை பண்ணுவாங்க அப்படின்னா, சிவகோசாரியார் அப்படின்ற ஒரு அந்தனர். அப்ப அவர் வர்றாரு, வந்து பாக்குறாரு, மிகப்பெரிய அதிர்ச்சி. ஏன்னா ஒரு சாமிக்கு படையல் வந்து ஒரு கறி துண்டு வச்சிருக்கிறாங்க, யாரோ அவமானப்படுத்திட்டாங்க அப்படின்னு சொல்லி நினைக்கிறாரு. அப்ப கண்ணீர் விட்டு அழுறாரு. யாரு இப்படி வந்து பண்ணது, இந்த சிலைக்கு வந்து இப்படி அவமானப்படுத்தினது யாரு, கறி துண்டம்லாம் வச்சு அப்படின்னு சொல்லிட்டு கண்ணீர் விட்டு அழுதுட்டு மறுபடியும் எல்லாம் கூட்டி எடுத்து தொடச்சு அந்த சிவலிங்கத்துக்கு மேல திருநீர் பூசி அதுக்கப்புறமா படையெல்லாம் அந்த பச்சிலையெல்லாம் வச்சு சாமி கும்பிட்டு அந்த இடத்த விட்டு அகன்று போயிடுறாரு. அப்ப வேட்டைக்கு போன அந்த திண்ணனார் வந்து வர்றாரு. வந்துட்டு மறுபடி அதே மாதிரி வேட்டையாடி அந்த விலங்க கறி சமைக்கிறாரு, சுவைச்சு பார்க்கிறாரு, நல்ல துண்டுகளை எடுத்து வச்சுக்கிறாரு. அதே மாதிரி பூக்களை எடுத்து தனது தலையில சொருகிக்கிறாரு, வாயில உமிழ்நீர் வச்சுக்கிறாரு, கையில வில்லோட மலை ஏறி வர்றாரு. வந்துட்டு மறுபடி படைச்சிட்டு அந்த மாதிரி நைட் இரவு நேரத்துல போகல, ஏன்னா இரவு நேரத்துல ஆபத்து வந்துடும் சொல்லிட்டு இப்படியே 5 நாள் ஆகுது. இந்த 5 நாளுமே பகல் நேரத்துல அந்த சிவகோசாரையர் வர்றாரு. அவரும் அதே மாதிரி பார்த்து அதிர்ச்சி அடைஞ்சிட்டு அழுதுட்டு, யாரு இப்படி வந்து சிவனுக்கு வந்து கரித்துண்டங்கள் வச்சதுன்னு சொல்லிட்டு அவரும் நினைக்கிறாரு. இப்படியே 5 நாள் இரவும் பகலும் மாறி மாறி சிவகோசாரையர் ஒரு பக்கம், திண்ணனார் ஒரு பக்கம் அந்த சிவனுக்கு பூஜை பண்றாங்க. அப்ப ரொம்ப அந்த சிவகோசாரையர் வந்து ஒரு கட்டத்துல மனசு ரொம்ப வெந்து நொந்து போய் வீட்டுல போய் அழுறாரு, யாரு இப்படி பண்றது அப்படின்னு சொல்லிட்டு. அன்னைக்கு நைட்டு சிவன் வந்து சிவகோசாரியரோட கனவுல வர்றாரு. வந்துட்டு வேற யாரும் இல்ல, திண்ணனார் தான் எனக்கு வந்து பூஜை பண்றான், அது மட்டும் இல்ல, நீ வேத முறைகள் படி வந்து எனக்கு வந்து பூஜை பண்ற, அதையெல்லாம் தாண்டி புனிதமா எனக்கு எது தெரியுது அப்படின்னா திண்ணனார் பண்ணக்கூடியதான். அவன் வந்து தனது செருப்பு காலால வச்சுதான் என்னை சுத்தம் பண்றான். ஆனா அந்த செருப்பு காலால சுத்தம் பண்றது எனக்கு எப்படி இருக்கு அப்படின்னா, ஒரு பச்சை குழந்தையை தூக்குனா அதோட காலடி நம்ம மேல படும்போது நம்ம எந்த அளவுக்கு சந்தோஷப்படுவோமோ அதே போல என்னோட மனது முழுக்க சந்தோஷமா இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு அந்த இடத்துல சொல்றேன். நீங்க வந்து வேத முறைகள் படி மந்திரங்கள் ஓதுறதும், அவன் வேத முறைகள் இல்லாம வந்து என்னை
என்கிட்ட பேசுறதும் ரெண்டும் ஒண்ணு, அதுக்கு மேல இருக்கு. வேத முறைகளை விட எனக்கு அதிகமா வந்து ஒரு சந்தோஷத்தை கொடுக்குது அப்படின்னு சொல்லிட்டு சிவன் சொல்லிட்டு அந்த திண்ணனாரோட அன்பும் பக்தியும் எப்படி இருக்கு அப்படிங்கிறத நாளைக்கு உனக்கு நான் காமிக்கிறேன் அப்படின்னு சொல்லிட்டு சிவகோசையரோட கனவுல வந்து சொல்லி முடிச்சுட்டு அவரு போயிடுறாரு. கனவு கண்டு முடிச்ச சிவகோசையர் வந்து தூக்கம் இல்லாம தூக்கத்தவே போயிருது. அப்படி அந்த அன்பு வச்சு அந்த திண்ணனாரை பார்க்கணும் அப்படின்னு சொல்லிட்டு விடிய விடிய தூங்காம முடிச்சிருக்கிறாரு. விடிஞ்சும் ஆயிருது. இனி அடுத்து என்ன நடந்தது அப்படிங்கிறத நம்ம அடுத்த வகுப்புல பார்க்கலாம்.